வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஹாரி பாட்டர் சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம ஹாரி பாட்டர் அண்ட் தி டெத்லி ஹாலோஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இந்த ரெண்டு படத்துலையும் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் என்னென்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஹாரி பாட்டர் சீரீஸில் ஃபஸ்ட்டு 6 படங்களுக்கு நம்ம ஹிடன் டீடைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். பாலிஜூஸ் போர்ஷன் மூலமா ஹாரியை சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் பிளான் பண்ணுவாங்க. அப்போ ஹாரி பாட்டர் வந்து எனக்காக இவங்க எல்லாருடைய லைஃப்பையும் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ரான் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணது இல்லையா அப்படின்னு ஹாரி கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹாரி பாட்டருக்காக ஃபஸ்ட்டு ரான் தான் ரிஸ்க் எடுத்திருப்பாரு. ஹாரி பாட்டர் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரி அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செஸ் கேமில் ரான் தான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் டாபி இறந்து போயிடும். ஸோ ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஹாரி டாபி கிட்ட ப்ராமிஸ் மீ நெவர் ட்ரை டு சேவ் மை லைஃப் அகைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி டாபி ஹாரி பாட்டரை காப்பாற்ற போய் தான் இறந்து போகிற மாதிரி டெத்லி ஹாலோஸ் பார்ட் 1 படத்தோடைய எண்டில் காமிச்சிருப்பாங்க. ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் படத்தில் தான் டாபி ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகும். அந்த படத்தில் டாபி சொல்கிற ஃபஸ்ட்டு வேர்டு ஹாரி பாட்டர் தான். அதே மாதிரி இந்த டெத்லி ஹாலோஸ் பார்ட் 1 படத்தோடைய எண்டில் டாபி சாகிறதுக்கு முன்னாடி சொல்கிற கடைசி வேர்டும் ஹாரி பாட்டர் தான். ஸ்லித்தரின் லாக்கெட்டை எடுக்கிறதுக்காக ஹாரி, ரான், ஹெர்மாயினி இவங்க 3 பேருமே பாலிஜூஸ் போர்ஷனை யூஸ் பண்ணி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்குள்ளே போவாங்க. ஸோ ஹெர்மாயினி வந்து மெஃபல்டா அப்படிங்கிற ஒரு விமனாக தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஹாரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று வரும். இந்த லெட்டரை அனுப்புனது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் ஒர்க் பண்ணுற மெஃபல்டா தான். டெத்லி ஹாலோஸ் பார்ட் 1 படத்தில் ஹாரி, ரான், ஹெர்மாயினி இவங்க 3 பேரும் ஸ்நாச்சர்ஸ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அவங்க ஹெர்மாயினி கிட்ட வந்து உன் பேர் என்னன்னு கேட்கும்போது ஹெர்மாயினி வந்து பெனலோபி கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெனலோபி கிளியர் வாட்டர் வந்து பர்சி வீஸ்லியோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம். ஸ்லித்தரின் லாக்கெட்டை ரான் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாரி வந்து சயா சட்டனஸ் சயாஜா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் அவுட் சாத்தான், கெட் அவுட் நவ். ஹாரி பாட்டர் அண்ட் தி காப்லெட் ஆஃப் ஃபயர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் காப்லெட் ஆஃப் ஃபயரில் இவங்களுடைய நேம்ஸை போடும்போது இவங்க 2 பேருக்கும் வயசாயிடுற மாதிரி காட்டுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது ஃப்ரெட்டு வந்து ஜார்ஜை பார்த்து ஐ வில் டியர் யுவர் இயர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த டெத்லி ஹாலோஸ் பார்ட் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜுக்கு காதில் தான் அடிபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வால்டமார்ட் அப்படிங்கிற அந்த நேமுக்கு ஃப்ரெஞ்சில் சீட் ஆஃப் டெத் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி வால்டமார்ட்டும் பார்த்தீங்கன்னா இம்மோர்டாலிட்டி அடைய அவருடைய சோலை ஸ்பிளிட் பண்ணி 7 ஹோர்க்ரக்ஸில் வச்சிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வால்டமார்ட் ஹாரி பாட்டரை பார்த்து த பாய் ஹூ லிவ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைலாகை 2 பேர் தான் சொல்லுவாங்க. இந்த படத்தில் வால்டமார்ட் சொல்லுவார். ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் படத்தில் ஹாக்ரிட் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டை டார்க் ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வால்டமார்ட் அதே ஃபாரஸ்ட்டை ஃபார்பிடன் ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவார். ஒரு சீனில் ஹாரி பாட்டர் ரூம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்குள்ளே போகும்போது அங்கே ஒரு ஷாட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் படத்தில் அந்த செஸ் கேமில் ரான் உக்காந்துருந்த அந்த நைட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீக்ரெட் பேசேஜ் வழியாக நெவில் வந்து ஹாரி பாட்டரை ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருவார். அங்கே ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உட்காந்துருப்பாங்க. அந்த ரூமில் ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பிளான்ட் தான் ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் படத்தோடைய ஸ்டார்டிங்கில் நெவில் வச்சிருப்பாரு. ஸ்னேப் லில்லியை லவ் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து ஸ்னேப் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். பட் இதுக்கான ஒரு ஹிண்ட்டை வந்து முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோடைய ஆரம்பத்தில் ஸ்னேப்பை காட்டும்போது பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகும். இதே மியூசிக் தான் ஸ்னேப் இறந்து போகும்போதும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹாரி பாட்டர் அவங்க அம்மா லில்லி கிட்ட பேசும்போதும் இதே மியூசிக் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மியூசிக்கோடைய நேம் வந்து லில்லிஸ் தீம். ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து ஹாரி பாட்டரை மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு தான் எப்போவுமே கூப்பிடுவார். ஆனால் இந்த டெத்லி ஹாலோஸ் படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்னேப் வந்து ஹாரி பாட்டர்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டெத்லி ஹாலோஸ் படத்தில் லவ்வர்ஸான ரானோ, ஹெர்மாயினியும் தான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதே ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரும் ஜின்னியும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹாரி, ஹெர்மாயினி, ரான் இவங்க 3 பேரும் போட் ஹவுஸ்க்கு ஓடும்போது ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் படத்தில் வந்த ட்ரோல் கிரியேச்சர் இங்கே சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. அந்த கிரியேச்சர் கிட்ட ஒரு வெப்பன் ஒன்று இருக்கும். அது என்னன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா குவிடிச் மேட்ச்ல இருக்கிற கோல் போஸ்ட் தான் அந்த ட்ரோல் வந்து வெப்பனாக யூஸ் பண்ணி எல்லாரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைடர்ஸ் வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஸ்பைடர்ஸ் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் படத்தில் தான் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூலை நோக்கி நிறைய டெமன்டார்ஸ் வர மாதிரி காட்டுவாங்க. டெமன்டார்ஸ் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான் படத்தில் தான் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாரி பாட்டர் சீரீஸில் ஃபர்ஸ்ட் 3 படங்களில் வந்த கிரியேச்சர்ஸை ஹாரி பாட்டரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரொஃபசர் மெக்கோனகலும் ஸ்னேப்பும் சண்டை போடுற அந்த சீனை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெக்கோனகல் யூஸ் பண்ணுற ஸ்பெல் எல்லாத்தையும் ஸ்னேப் அவருக்கு பின்னாடி நிற்கிற 2 டெத் ஈட்டர்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் கொல்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ இந்த சீன்லயே இன்டைரக்டா ஸ்னேப் உண்மையிலேயே யாருக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல்ல சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஸ்லகான் வந்து லிக்விட் லக்க குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ரீமஸும் நிம்ஃபடோராவும் இறந்து போயிடுவாங்க. பட் இவங்களை கொன்னது யாரு அப்படிங்கறத படத்துல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, புக்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ பெலட்ரிக்ஸ் தான் நிம்ஃபடோராவை கொண்டு இருப்பாங்க, ஆண்டோனின் தான் ரீமஸை கொண்டு இருப்பாரு. ஹாரி பாட்டர் கிட்ட ஒரு மிரர் ஒன்று இருக்கும். ஒரு சீன்ல ஹாரி பாட்டர் அந்த மிரரை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் ஆபர்ஃபோர்த் டம்பிள்டோருடைய ஃபேஸ் அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆபர்ஃபோர்த் டம்பிள்டோர் வந்து இந்த மிரர் மூலியமா தான் ஹாரியையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் வாட்ச் பண்ணுவார். படத்தோடைய எண்டில் ஹாரி பாட்டருக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 2வது பையனுடைய பேர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆல்பஸ் செவரஸ் பாட்டர் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பையனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சிரியஸ் பாட்டர் அண்ட் ஹாரி பாட்டருடைய பொண்ணு பேர் வந்து லில்லி லூனா பாட்டர். ஹாரி பாட்டரோடைய 2 பசங்களும் ஃபெரட்ஸை தான் பெட்டாக வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த ஃபெரட்ஸை வேறு எங்கெங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான் படத்தில் ஹெர்மாயினி அந்த பக்பீக்கை காப்பாற்றுற அந்த சீனில் இறந்து போன ஃபெரட்டை தான் வந்து பக்பீக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அண்ட் ஹாரி பாட்டர் அண்ட் தி காப்லெட் ஆஃப் ஃபயர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அலாஸ்டர் மூடி வந்து டிராக்கோ மேல்ஃபாயை ஒரு ஃபெரட்டாக தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். ஆல்பஸ் செவரஸ் பாட்டர் வந்து ஹாரி பாட்டர் கிட்ட என்ன ஸ்லித்தரின் ஹவுஸில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாரு. ஸோ ஆல்பஸ் செவரஸ் பாட்டருங்கிற அந்த நேமோடைய இனிஷியல்ஸ் வந்து ஏஎஸ்பி. ஸோ ஏஎஸ்பி அப்படின்னு ஒரு ஸ்னேக் இருக்குது, அந்த ஸ்னேக் வந்து டெட்லியஸ்ட் ஸ்னேக் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை இந்த பாயிண்ட் வந்து ஆல்பஸ் செவரஸ் பாட்டர் ஸ்லித்தரின் ஹவுஸுக்கு தான் போவாருங்கிறதுக்கான ஒரு லீடாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டர் வந்து கர்ஸ்டு சைல்டு பிளேல பார்த்தீங்கன்னா ஆல்பஸ் செவரஸ் பாட்டர் வந்து ஸ்லித்தரின் ஹவுஸில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் படத்தில் ஹாரியோடைய சாக்லேட் ஃப்ராக் வந்து ட்ரெயின்லேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த டெத்லி ஹாலோஸ் பார்ட் 2 படத்தோடைய எண்டில் ஹாரி அண்ட் ரானோடைய பசங்க ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது ஒரு சாக்லேட் ஃப்ராக் வந்து விண்டோ கிட்ட அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய எண்டில் ஹாரி பாட்டரை காட்டும்போது இத்தனை வருஷமாக ஹாரியோடைய தலையில் இருந்த அந்த ஸ்கார் வந்து இப்போ இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஹாரி பாட்டர் சீரீஸில் ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படத்துலையும் வர அந்த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டராக தான் இருக்கும். அதே மாதிரி ஹாரி பாட்டர் சீரீஸில் வார்னர் ப்ரோஸோடைய லோகோ வந்து ஒவ்வொரு படத்துக்கும் டார்க் ஆகிட்டே போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் படத்தில் பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ் லோகோ வந்து ஃபுல் பிரைட்டாக இருக்கும். இதே ஹாரி பாட்டர் அண்ட் தி டெத்லி ஹாலோஸ் பார்ட் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ் லோகோ வந்து ஃபுல் டார்க்காக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து வால்டமார்ட் கூட கனெக்ட் ஆகும். எப்படி வால்டமார்ட்டோடைய பவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் வார்னர் ப்ரோஸ் லோகோவும் டார்க் ஆகிட்டே போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே தான் ஹாரி பாட்டர் அண்ட் தி டெத்லி ஹாலோஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் ஏதாச்சும் டீடைல்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.